ரெஸ்டாரண்ட்டோட நேம் வந்து பதிர் மணால் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஆலப்புழா பற்றி வீடியோ பார்த்தீங்களே தெரிஞ்சிருக்கும். பதிர் மணால் சொல்லிட்டு இங்கே ஒரு ஐலாண்ட் இருக்குது. சில ஹவுஸ் போட் அந்த சைடு போகும். இல்லைன்னா நம்ம வந்து ஷிக்காரா போட் எடுத்து போனோம்னா அந்த பதிர் மணால் போய் பார்த்துட்டு வரலாம். சின்ன ஒரு ஐலாண்டு, சும்மா மர செடி கொடிகள் எல்லாம் இருக்கும். நல்ல ஒரு பிளேஸு. இந்த மாதிரி நிறையா இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. அடுத்ததாக வந்து குமரகம் வந்து பக்கத்தில் தான். அங்கே போய் அந்த பேர்ல் சாங்சுரி அதெல்லாம் பார்த்துடலாம். ஓகே. ஃபஸ்ட்டாக நம்ம வந்து ஷிக்காரா போட்டில் வந்து போய் இந்த ஏரியா வந்து சுற்றி பார்க்க போகிறோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஏரியா. இங்கே ஆலப்புழாவில் ஷிக்காரா போகிறத விட இங்கே போகிறது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க அப்படியே ஷிக்காரா போயிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணிடுவோம். போட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே வந்து போகிறது எப்படின்னா, ஒரு வில்லேஜ்குள்ளே போயிட்டு ஆலப்புழா ஹவுஸ் போட் போகும்போது பார்ப்போம்ல, வேம்பநாடு லேக், அந்த லேக்கும் வந்து போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் ரைடு. பட் நம்ம வந்து சும்மா ஓவரலாக எங்களுக்கு அப்படியே சுற்றி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். நார்மலாக என்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும் காமிச்சிடலாம். நான் எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணிடுறேன். நீங்கள் பேக்கேஜ் எடுக்கும்போது என்னெல்லாம் வேணும்னு சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேக்கேஜில் ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. நார்மலாக இந்த குமரகத்தில் வந்து பேர்ட்ஸ் வந்து நிறைய பார்க்கலாம். பேர்ட் சாங்சுரி போகிறதுக்கு தான் வந்தோம். பிட்வீன்லேயே ஷிக்காரா இருந்தனால அதை உங்களுக்கு காமிச்சிடலாம்னு சொல்லி எடுத்திருந்தோம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பேர்டு நமக்கு முன்னாடி விட்டுட்டு பாருங்கள். எவ்வளோ பெரிய பேர்டு பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். மீனுக்காக வெயிட்டிங். அதை வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி பேர்ட்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து பார்க்கலாம். இங்கே ஃபுல்லுமே வில்லேஜ் ஏரியா தான். இதுக்குள்ளே தான் நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம். இங்கே இருக்கிற வில்லேஜோட சில காட்சிகள் உங்களுக்கு காட்டுற மாதிரிங்க. இந்த கரையிலேயே வீடு இருக்குது. இங்கேயே முன்னாடி வந்து துணி துவைக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி அலப்பிலே பார்த்துருப்போம். எப்படி ஒவ்வொரு வீட்லேயும் 2 வீலர் இருக்குமோ அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன போட் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து இந்த போட்டில் தான் ஒரு பிளேஸ் வந்து இன்னொரு பிளேஸுக்கு போவாங்க. இங்கே வந்து லேண்ட் ஏரியா ரொம்ப கம்மி. தண்ணிக்குள்ளே தான் நம்ம வந்து கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அதனால் எல்லா வீட்லேயுமே இந்த மாதிரி சின்ன சின்ன போட் வந்து வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், சின்ன போட்டில் வந்து மீன் பிடிச்சிட்ருக்காங்க, தூண்டில் போட்டு. இங்கே ஒரு அண்ணா மீன் பிடிச்சிட்ருக்காரு. அதுக்கடுத்து தான் இன்னொன்று காட்டுற பாருங்க. நம்ம போட்டுக்கு முன்னாடி வாத்தண்ணா வந்துகிட்ருக்காரு. ஓரம்போ என்னப்பா ஒரு ஆளாக சுற்றிட்டு இருக்கிற? எங்கடா எங்களை ஜோடியாக இருக்க விடுறீங்க? அதான் அடித்து குழம்பு வச்சிடுறீங்களே. என்னன்னு தெரில, ஒரு ஆளாக சுற்றிட்டு இருக்காரு. வாவ், இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஏதோ ஒரு கோயில் மாதிரி இருக்குது. சரி, நாராயணா சம்ஸ்கிர வேதின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடம் இருக்குது. இப்போ நம்ம போயிட்டுருக்கிற கனாலுக்கும் 2 சைடும் நெல் வயல் தான். இந்த பக்கம் நெல் வயல், அந்த பக்கம் நெல் வயல். அங்கே எக்ஸஸாக இருக்கிற தண்ணியெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விடுறாங்க. இங்கே பாருங்கள், இந்த ஷிக்காரா போட்டிங்கோட எண்டுக்கு வந்துட்டோம். நல்லாவே இருந்துச்சு. வில்லேஜுக்குள்ளே போயிட்டு நிறையா விதவிதமான பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். பட் நாங்கள் ரொம்ப தூரம் போகலை. அண்ணா வந்து ஃபுல் பேக்கேஜும் போனால் 2 hours ஆகும் அப்படின்னாரு. வில்லேஜ் வழியாக கனாலெல்லாம் சுற்றி வேம்பநாடு லேக் போயிட்டு வரணும். அவ்வளோ நேரம் நமக்கு டைம் இல்லாதனால வந்துட்டோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக 2 hours எடுங்க. நல்லாவே இந்த தண்ணிக்குள்ளே போய் என்ஜாய் பண்ணிட்டோம்னா. நமக்கு பின்னாடி வந்த வழியிலே பாருங்கள், ஒரு ஹவுஸ் போட் வந்து லாங்கில் வந்துட்டுருக்கு. அவ்வளோதான், நம்ம லேண்டாக போகிறோம். அதே மாதிரி இந்த லாஸ்ட்லேயே அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஹவுஸ் போட்டெல்லாம் இருக்குது. சரி, ஓகே, இறங்கிட்டு நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு போகலாம். தேங்க்ஸ்ண்ணா, சூப்பராக பண்ணீங்க. ஓகே, நம்ம கேர்மை ட்ராவல் வந்து பேக்கேஜாக பண்ணும்போது தான் இது எல்லாமே நமக்கு சேர்ந்து வந்துடும். ஸோ அப்போ வந்து ஷிக்காரா வேணும்னு சொன்னீங்கன்னா அதுவும் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். மறக்காமல் ஷிக்காராவை ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. ஓகே, அடுத்தது வந்து குமரகம் பேர்ட் சாங்சுரி வந்து வந்திருக்கோம். அதோட என்ட்ரன்ஸ் தான் இருக்கிறோம். இதுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா கேடிடிசியோட வாட்டர் ஸ்கேப் ரெசார்ட் ஒன்று இருக்குது. அது இன்னும் அருமையாக இருக்கும். அதுக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் கூடிய சீக்கிரம். பேர்ட் சாங்சுரியோட ஃப்ரெண்டில் வந்தாச்சு. பட் இந்த டைம் வந்து பேர்ட்ஸ் இருக்கான்னு தெரியல. எதனாலனா காலையில் நேரமாக வரணும், அப்படி இல்லைன்னா ஈவினிங் டைம் வரணும். இப்போ மதியம் 12 மணிக்கு பக்காக போகுது, 11 o'clock. ஸோ இந்த டைம் போனோம்னா பறவைகள் எல்லாம் மரத்துக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, வாங்க பார்ப்போம். ஸோ இந்த கேடிடிசி குமரகம் பேர்ட் சாங்சுரியோட என்ட்ரி டிக்கெட், இங்கே போகிற போட்டிங், இதோட ரேட்டெல்லாம் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் டைரெக்டாகவே இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே கிளம்பியாச்சு. காமெடி நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பேர்ட்ஸ் இல்லைன்னா தான் தெரிய போகுது. சரி, வாங்க நடந்து போகலாம். கிட்டத்தட்ட இது ஒரு 98 ஏக்கருக்கு பக்கமாக இருக்காமா இந்த பேர்ட் சாங்சுரி. ஸோ இதுக்குள்ளே நம்ம வந்து போட்டிங்கில் போகிறனாலும் போகலாம், இல்லை நம்ம நடந்து போகிறனாலும் போகலாம். நம்ம வந்து
நடந்து போகிறோம். அங்கே பார்த்துருவோம். ஃபஸ்ட்டாக நம்ம வந்து பட்டர்ஃப்ளை பார்த்துருக்கோம். அங்கே பாருங்கள் எவ்வளோ பட்டர்ஃப்ளை வந்து சுற்றிட்டு இருக்குன்னு. வெயிலுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும்னு நினைக்கிறேன். பயங்கரமாக இருக்குது. நிறையா பட்டர்ஃப்ளை இருக்குது இந்த மரத்துக்கு மேலே. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே பட்டர்ஃப்ளை பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பேர்டு ஒன்று இருக்குது இந்த மரத்து மேலே இருக்குது. பார்த்தா தெரியும் பாருங்கள். இங்கே இருக்குது ஒரு கருப்பு கலர் பேர்டு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உள்ளே போகலாமா? கெட்டிங் இன் டு அன்ஃபெமிலியர் வாட்டர் இஸ் டேஞ்சரஸ். சேஃபாக தான் போகணும். தண்ணிக்குள்ளே எதுவும் போகக்கூடாது. அங்கே போய்க்கலாம். நல்லா பேர்ட்ஸ் சவுண்டு கேட்குது. நிறையா பேர்ட்ஸ் இருக்குது பாருங்கள். ரூட்டு அவங்களே சொல்லியிருக்காங்க. இந்த ரூட்டில் அப்படியே கன்டினியூ பண்ணி போகணும். அப்பா இந்த இடமெல்லாம் வேறு லெவல். இவ்வளோ வெயில் இருக்கும்போதும் இந்த இடத்துல நல்ல கூலிங்காக இருக்குது. ஆக்சுவலாக இங்கெல்லாம் வரும்போது கண்டிப்பாக பைனாக்குலர் எடுத்துகிட்டு வரணும். உங்கள் வீட்டில் இருந்துன்னு எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா இங்கே பாருங்கள் அடர்ந்த காடு. ஸோ இதுக்குள்ளே போகும்போது பேர்டு இருந்தால் நமக்கு எப்படி தெரியும்னு பாருங்கள். நிறையா சவுண்டு கேட்குதுங்க. இப்போ இங்கே பாருங்கள் சின்ன சின்ன பேர்டு சவுண்டு கேட்குதுங்களா? நிறைய இருக்குது. அதெல்லாமே நம்ம பைனாக்குலர் இருந்து தான் பார்க்க முடியும். அதே மாதிரி ரொம்ப இதெல்லாம் ரசிக்கிறவங்களுக்கு சூப்பரான ஒரு இடம்னு சொல்லலாம். ஃபாரினர்ஸ் நிறைய பேர் இங்கே வந்து பார்ப்பாங்க. அவங்க பேர்ட் பார்க்குறக்கே வாஷ் பண்ணுறக்கே வருவாங்க. நம்ம போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஓடைகள் இருக்கிறதுனால அது கிராஸ் ஆகிறதுக்கு இந்த மாதிரி பிரிட்ஜ் எல்லாம் போட்டிருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்சு 3ஆவதோ 4ஆவதோ பிரிட்ஜு. இதில் நடக்கிறக்கும் நல்லா தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மந்த்லேருந்து ஜூன் மந்த் வரைக்கும் பேர்டு வந்து நிறையா ப்ரீடிங் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த டைம்லலாம் வந்திங்கன்னா நல்லாவே பேர்ட்ஸ் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் அடுத்த பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜு வித்தியாசமான பிரிட்ஜு. இங்கே பாருங்கள் பச்சை பசேல்னு அப்படியே பாசி படந்த மாதிரி இருக்குது. இந்த வழியாக தான் அப்படியே நடந்து போகிறோம். இங்கேயே நம்ம நடந்து வந்து டயர்டானால் உட்காரக்காக இந்த மாதிரி வந்து சேர்ஸும் போட்டிருக்காங்க அங்கங்கே. இந்த காடெல்லாம் பார்த்தா நமக்கு இந்த துப்பறிவாளன் விஷால் நடிச்சிருப்பாரு. லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் வருமே, சந்துக்குள்ளெல்லாம் போவாங்களே, அந்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் இங்கே ஒரு தண்ணி வருது, அதுக்குள்ளே ஒரு ரூட்டு போகுது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உண்மையாலுமே நிறையா படமெல்லாம் எடுக்கலாங்க. உள்ளே அலோவ் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். நடக்க முடியும் அப்படிங்கிறவங்க மறக்காமல் இதில் நம்மளை மாதிரி நடந்துருங்க. நடக்க முடியாதவங்க இந்த மாதிரி போட் வருது பாருங்கள். இந்த மாதிரி போட்டில் போய் இங்கே அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரலாம். கைஸ் இங்கே பாருங்கள் ஒரு உடும்புதா இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். உங்களுக்கு ரவுண்ட் போட்டு காட்டுறேன். இந்த கார்னர் ஒரு சவுண்டு கேட்டுச்சு. என்னடா சவுண்டு கேட்குதேன்னு பார்த்தா பெரிய உடும்பு அப்படியே நிற்குது. அப்படியே மறைஞ்சிருச்சு. கொஞ்சம் தூரம் நடந்ததில் நல்லாவே டயர்டாகிடுச்சு. ஒரு எண்டுக்கு வந்திருக்கோம். இந்த எண்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இங்கே வந்து சேர்ஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டிருக்காங்க. வந்துட்டு உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம். அப்படியே இங்கே சைட் சீயிங் பார்க்குற மாதிரி ஒரு பிளேஸ். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சிக்காரா போட், மோட்டர் போட்டெல்லாம் போயிட்டுருக்கு. இங்கே நம்ம வந்து நடக்காமல் போட்டில் போகிறனாலும் போய் பார்க்கலாம். இதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் வந்து வாட்ச் டவர் இருக்குது. அந்த வாட்ச் டவர் வந்து இந்த எண்டில் இருக்குது. இதுக்குள்ளே போய் இந்த வாட்ச் டவர் மேலே நின்று அப்படியே பேர்டெல்லாம் வாட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே இந்த வாட்ச் டவருக்கு போயிடுவோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு கார்னரில் வந்துட்டு இருந்தோம். இப்போ தான் வந்து கொஞ்சம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல். ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரியே இல்லை, ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். ரீசெண்டாக வந்த கங்குவா படம் வந்து இந்த ஏரியாவில் தான் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு. சூர்யா வந்து ஒரு முதல்ல கூட வந்து ஃபைட் பண்ணுவார், அந்த ஃபீல் தான் வருது இந்த இடம் பார்க்கும்போது. செம லொக்கேஷனுங்க, பயங்கரமாக இருக்குது. என்ன ஒன்றுனா நம்ம மக்களெல்லாம் வரவங்க நிறைய இந்த பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலெலாம் போட்டு போயிருக்காங்க. இங்கே பாருங்கள் ஏதோ ஒன்று பார்த்துட்டாங்க. ஆமையா? எங்கே? போயா ஐயோ ஒரு ஆமை ஒன்று இருந்துச்சுங்களா, உள்ளே போயிடுச்சு. எந்த இடம்? எவ்வளோ இருக்கா? போயா. ஓ கங்குவா கதையை சொன்ன கேப்பில் இங்கே ஒரு ஆமை வந்து போயிடுச்சு. பாப்பா இந்த லொக்கேஷனை பாருங்கள். இந்த மாதிரியெல்லாம் எங்கேயுமே கிடைக்காது. டிஃப்ரெண்ட்டான இடம்னா இது கேரளா தாங்க. ஒவ்வொரு ஏரியாவும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஹில்ஸு, பேக் வாட்டரு, பீச் சைடுன்னு சொல்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஆலப்பில் வந்திங்கன்னா ஒரு 2 to 3 days இந்த ஏரியாவிலேயே நீங்கள் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். அற்புதமாக இருக்குங்க. வாட்ச் டவர் வந்து வந்தாச்சு. இந்த வாட்ச் டவரில் மேலே ஏறி நின்று பார்க்கலான்னு சொன்னாங்க. சரி வாங்க ஏறி பார்த்துருவோம். வாட்ச் டவரோட டாப்பில் வந்தாச்சு. வாவ் சூப்பருங்க. நிறையா பேர்டு இருக்குது டிஃப்ரெண்ட்டாக.
பாருங்க, ட்ரோன் விட்டோம்னா நிறைய பேர்டு பார்க்கலாம். நம்ம வந்து இந்த மரத்துக்கு உள்ள கீழே நடந்து வந்தோம். அத்தனை பேர்டும் மரத்துக்கு மேலே இருக்குது. ஆக்சுவலி இந்த இடம் பார்த்திங்கன்னா வரதுக்கு 2 கிலோமீட்டர், போகிறதுக்கு 2 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் நடந்து வந்ததுக்கு ஒரு ஒர்த்தான விஷயம். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த இந்த பேர்ட்ஸ் ரொம்பவே சந்தோஷம். இது பார்க்காம போயிருந்தோம்னா வந்ததே வேஸ்ட்டாக இருக்கும். சூப்பர், நல்ல சவுண்டுங்க. நிறைய பேர்ட்ஸ் இருக்குது. நம்ம கண்ணுக்கு தெரியுது ரொம்ப கம்மி தான். சவுண்டு பயங்கரமாக கேட்குது. நிறைய பேர்டு வானத்தில் வட்டமிட்டுக்கிட்டு வந்துட்டுருக்கு. அதே மாதிரி அப்படியே வாட்ச் டவருக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தண்ணி தெரியும் பாருங்கள். 2 சைடும் தண்ணி. நம்ம வந்து சென்ட்ரலில் இருக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு பிளேஸ் தான். ஓகேங்க, வந்து பார்த்தாச்சு. அவ்வளோதான். ரிட்டன் வந்த வழியே மறுபடியும் 2 கிலோமீட்டர் நடந்து போகணும். உண்மையாலுமே நல்லா என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் ஃபேமிலியாவோ குரூப்பாவோ வந்தீங்கன்னா ஜாலியாக இருக்கும். ஒரு வாட்டர் பாட்டிலாவது தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கொஞ்சம் டயர்ட் ஆகும். அங்கே ரொம்ப தூரம் நடந்த மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. பட் என்னென்னா வெயில் இல்லை, புல்லு மரம் அப்படிங்கிறனால நல்லா கூலிங்காக இருக்குது. சுற்றி நீங்கள் ஏதாவது வாட்ச் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நிறையா பேர்டு, நம்ம பார்த்த உடும்பு, ஆமை, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம். சும்மா நம்ம பேசிட்டு கேமராவை நான் பார்த்துட்டு வந்தனால அவ்வளோ பார்க்க முடியல. நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் வந்து நம்மளால் பார்க்க முடியும். சரி வாங்க, போகிறதுக்குள்ளே ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லி பார்ப்போம். ரிட்டன் இந்த பிரிட்ஜ் வழியாக வந்தாச்சு. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு போர்டு இருக்குது, நான் காட்டுறேன் பாருங்கள். பதிரிமண்ணால் இங்கேருந்து 4 கிலோமீட்டர், ஆலப்புழா 6 கிலோமீட்டர் தான். பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் வந்து வேம்பநாடு லேக். நம்ம போட்டில் வரும்போது பார்த்தோம்ல, அந்த வேம்பநாடு லேக்கோட ஒரு எண்டு இது தான். இந்த பக்கம் இருந்து ஹவுஸ் போட்டெல்லாம் போயிட்டுருக்குது பாருங்கள். குமரகமில் வந்து ஹவுஸ் போட் எடுத்தோம் அப்படின்னா இந்த ஏரியாவிலேருந்து தான் வேம்பநாடு லேக்குள்ளே போகும். நம்ம ஆல்ரெடி சொன்னதான். அந்த சைடு வந்து ஆலப்புழா இருக்குது, இந்த சைடு தண்ணீர் முக்கம், இந்த சைடு வந்து குமரகம். ஸோ இந்த வேம்பநாடு லேக்கு தான் வந்து இதுக்கான எல்லை கோடு. ஸோ நீங்கள் இது வந்து ஒன் ஷாட்டில் ஆலப்புழா வந்தீங்கன்னா இது 3யுமே சுற்றி பார்க்கலாம். ரொம்பவே ஒரு சூப்பரான பிளேஸ். இது நிறைய பேருக்கு வந்து தெரியாது. எனக்கு தெரிஞ்சு தமிழில் நம்ம தான் ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். கேர்மை ட்ராவல் அப்படிங்கிறவங்க இதை வந்து பேக்கேஜாக பண்ணி டிஃப்ரெண்ட்டாக மக்கள் கொடுத்துட்ருக்காங்க. என்ன மாதிரி நீங்களும் சுற்றி பார்க்கணும்னா எங்களோட நம்பர் தரேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். சூப்பரான பேக்கேஜில் சுற்றி பார்க்கலாம். அவ்வளோதான், அப்படியே கிளம்பலாம். ஓகே ஜடா, கிளம்பும் போவோம். வலியுது. எவ்வளோ பெருசு பாரு, வலிய சைஸு. பா, முரட்டு உடும்புங்க. ஃபுல்லாக அப்படியே ஊர்ந்து போகுது. உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். பா, பெரிய சைஸ். அப்பா, என் ஃபேஸை பாருங்கள் எப்படி வேத்து ஊற்றிருச்சுன்னு. மெதுவாக அப்படியே நடந்து இங்கே வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இந்த பேர்ட் காலண்டர் இருக்குது பாருங்கள். ஜனவரி மந்த் எப்படி இருக்கும், ஃபெப்ரவரி மந்த் எப்படி இருக்குன்னு. ஃபெப்ரவரியில் ப்ரீடிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். மார்ச் பாதி மிட்டிலேருந்து ஒவ்வொன்றா ஸ்டார்ட் ஆகும். ஏப்ரல் மே ஜூன்லலாம் ஹெவி ப்ரீட் இருக்கும். ஸோ அந்த டைமெல்லாம் வந்தோம்னா இன்னும் நிறையா பார்க்கலாம். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வரையும். ஸோ இது வந்து நம்ம போனது இங்கேருந்து என்ட்ரன்ஸ் பார்க்கிங்கில் ஸ்டார்ட் பண்ணி இது வழியாக நடந்து இப்படி போய் இது அந்த பிரிட்ஜாக இருந்த இடம் கார்னர். இங்கே வந்து இந்த இடத்துல வாட்ச் டவர் பார்த்தோம். இதை பார்த்துட்டு தான் மறுபடியும் ரிட்டன் வந்து இங்கே வந்தாச்சு. இங்கேருந்து இப்போ அங்கே போகணும். இந்த பிளேஸ் பற்றி சொல்லணும்னா உண்மையாலுமே ஒரு அற்புதமான டிஃப்ரெண்ட்டான இடம்னு சொல்லலாம். நம்ம ஆல்ரெடி சொன்னதான், கேரளா ஒவ்வொரு இடத்துக்கும் ஃபேமஸ். இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு சாதகமான சூழ்நிலையில் ஒரு காடு. காற்று அவ்வளோ ஒரு சுத்தமான காற்று, சுவாசிக்கிறதுக்கே அவ்வளோ ஃப்ரீயாக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வரும்போது ஒரு உணவு பார்த்துங்க, பயங்கர பெருசு. அந்தளவு நான் பெருசு பார்த்ததே இல்லை. அப்புறம் சின்ன சின்ன ஆமை நமக்கு தெரிஞ்சவளை பார்த்தோம். நிறைய இது மாதிரி பேர்ட்ஸ் உள்ளெல்லாம் இருக்குங்க. கொஞ்சம் கவனமாக பார்த்தா தான் அது நமக்கு தெரியும். பேர்ட் வாட்ச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வாங்க. இந்த குமரகம் பேர்ட் சாங்சுரியில் பேர்ட்ஸ் பார்த்துட்டு போங்க. ஓகேங்க, பேர்ட் சாங்சுரிலேருந்து கிளம்பியாச்சு. பாய் பாய். இந்த குமரகத்தில் வந்து வாட்டர் ஸ்கேப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரெசார்ட் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவும் கேடிடிசியோட தான். சீக்கிரமாக அதையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதுக்கான என்ட்ரன்ஸ் இதுதான். இங்கே பாருங்கள், கேடிடிசி வாட்டர் கேப்ஸ் குமரகம். அப்படியே கிளம்பிடலாம். ஸ்டேக்கு வந்தாச்சு. நல்ல டயர்ட். போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு லஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் இருக்குது. அது என்ன ப்ரோக்ராம்ங்கிறது சாப்பிட்டு கிளம்பும் போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, நம்ம போகலாம். நம்ம போயிட்டு வர கேப்பில் ஹவுஸ் கீப்பிங் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான் நம்ம ரூமெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு போனாங்க. டெய்லியுமே வந்து ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணிடுறாங்க. இந்த கேப்பில் வந்து நம்ம ஒரு லெமன் ஜூஸ் சொல்லியிருந்தோம், அண்ணன் கொண்டு வந்துட்டார். தேங்க்யூ. அப்பா, நல்ல ஒரு ஜூஸ்.
இழுக்கு. உங்களுக்கு ரூம் எப்படி இருக்குன்னு காட்டுற பாருங்க. ஆல்ரெடி நேற்று நைட்டு பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வா பாருங்கள். ஸோ ஆல்ரெடி இங்கே பார்த்த ரூம் தான். அப்படியே ஆகுது முடியலைங்க, படுத்துரும். வா. A few minutes later. டைம் பார்த்திங்கன்னா 4 மணி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து லஞ்சு சாப்பிட போகிறோம். லஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஸ்டே ஃபுல்லுமே வந்து மருந்தடிச்சிட்ருக்காங்க. நேற்றும் பார்த்தோம், ஈவினிங் வந்து மருந்தடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறமேட்டுக்கு வந்து ஒரு புகை மாதிரி போடுவாங்க, அந்த ஸ்மெல்லு வந்து நல்ல ஸ்மெல் வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி நல்லாவே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. சரி வாங்க போய் அப்படியே சாப்பிட்ருவோம். இட்லி, பரோட்டா, பீஃப் வச்சது. அதுக்கப்புறம் நம்ம மார்னிங் கயாக்கிங் போகும்போது கக்கா எடுத்தாங்களே, அந்த கக்கா இறைச்சி வந்து ஃப்ரை பண்ணியிருக்காங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸு, அது வந்து நல்லா ஃப்ரை பண்ணியிருக்காங்க. அப்புறம் சிக்கன் கறி பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மத்தி மீன், லோக்கல் மீன். இது வந்து இந்த கேரான்னு சொல்லுவாங்க. அது வந்து தேங்காய்லாம் போட்டு செஞ்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே டிஃப்ரெண்டான ஐட்டம் தான். ஓகே சார், ஃபஸ்ட்டாக கிளி பரோட்டா வந்து ஓப்பன் பண்ணிடலாம். கேரளாவில் கிளி பரோட்டாவும் ரொம்ப ஃபேமஸ். பீஃப் வச்சு நல்லா கட்டி நல்லா ஆவியில் வந்து வேக வைப்பாங்க. செம்ம டேஸ்ட். இதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா கக்கா இறைச்சி நல்லா ட்ரையாக வச்சு ஃப்ரை பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு சைடெலாம் கிடைக்காது. மார்த்தானா கன்னியாகுமரி சைடு வந்து இது வந்து சாப்பிடுவாங்க. மற்றபடி உள்ளெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து எங்கேயும் அவ்வளோவா பெரும்பாலும் கிடைக்காது. இந்த ஏரியா வந்தீங்கன்னா சின்ன சின்ன கடையில் கூட கிடைக்கும், மறக்காமல் வாங்கி சாப்பிடுவோம். அதே மாதிரி இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இங்கே கிடைக்கிறது. இந்த ப்ரானானாலும் சரி, இந்த கக்கா இறைச்சியும் சரி, அப்புறம் இந்த மத்தி மீன், இதெல்லாமே வந்து இந்த சைனீஸ் பிஸ்னட் போகும்போதெல்லாம் கிடைக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக இங்கேயே வாங்கி செஞ்சு தருவாங்க. மறக்காமல் சாப்பிடுங்க. ஓகேங்களா? சரி, சாப்பிட்டு என்ன 2 மணி சங்க இவ்வளோ சீக்கிரம் ஊதிட்டானுங்க? அப்பா, மார்னிங்கு ஹெவி பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு ஹெவி 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 லஞ்சு. முடியலைங்க, ரொம்ப செம்ம அற்புதம். இங்கே இருக்கிற நான்வெஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இங்கேயே இருந்து பிடிக்கிற அந்த மீன் வச்சு செய்கிறனால உண்மையிலுமே சூப்பராக இருக்குது. வரும்போது உணச்சசப்பட்டு எங்களை மாதிரி நிறைய ஆர்டர் பண்ண வேண்டாம், சாப்பிட முடியாமல் தவிக்கிற மாதிரி ஆயிரும். டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மராரிக்குளம் பீச் வந்து போய் பார்க்கணும். இங்கேருந்து பக்கம்தான், ஒரு 6 கிலோமீட்டர் தான். சரி வாங்க, அதை வந்து நம்ம பார்த்துடலாம். நம்ம ரெசார்ட்லேருந்து மராரிக்குளம் பீச் வரைக்கும் 10 கிலோமீட்டர் ஆகும். போகிற வழியிலே மகாதேவ் டெம்பிள் ஒன்று இருக்குது. இது வந்து ரொம்ப ஃபேமஸான டெம்பிள். நாங்கள் வந்து சன்செட் ஆகிறதுக்குள்ளே பீச்சில் போய் சன்செட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போய்கிட்ருக்கோம். அது இல்லாமல் நம்ம வந்து நான்வெஜ் வர சாப்பிட்ருக்கோம். ஸோ உள்ளே போக முடியாது. டெம்பிள் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய டெம்பிள், நல்லா ஃபேமஸான டெம்பிள். நீங்கள் இங்கே வரும்போது மிஸ் பண்ணாமல் அந்த மகாதேவ் டெம்பிளும் பார்த்துட்டு வந்துடுங்க. என்ட்ரன்ஸில் வந்து எப்படி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். சூப்பர். ஃபைனலாக பீச்சுக்கு வந்துட்டோம். பீச்சோட என்ட்ரன்ஸ்குள்ளே போகிறோம். வாங்க பீச்சுக்குள்ளே போயிடலாம். நம்ம ஆல்ரெடியே வந்து மராரிக்குளம் பீச்சில் சைடில் ஸ்டே பண்ணி உள்ளே போய் பீச்செல்லாம் சுற்றி பார்த்தோம். அந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மராரிக்குளம் பீச்சில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இடம் இருக்குது. வாங்க இடம்னு இல்லை, இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக அந்த ஒரு இதை வச்சுருப்பாங்க, போட்டை. அது எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பீச்சுக்குள்ளே என்ட்ரு ஐட்டம் பாருங்கள். இந்த மராரிக்குளத்தில் ஒரு ஃபேமஸ்ன்னு சொன்னது என்னென்னா, போட்டை வந்து இந்த மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. இந்த போட் வந்து பார்த்திங்கன்னா தர்மாக்குள் போட்டு தான். ஸோ இதை வந்து உடனே எடுத்துகிட்டு போவாங்க. அப்படியே வலையை போட்டு மீன் பிடிச்சி கொண்டு வந்து கரையில் உடனே மீன் எடுத்து உடனே சேல் பண்ணுவாங்க. வீடியோ எடுக்கலாம். ஓகே பாருங்க, மீனை வந்து எல்லாம் வலையிலேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃபாரினர்ஸ் வந்து அதிகமாக வர டைமு. இங்கே வந்து ஈவினிங் டைமெல்லாம் வந்து பெரிய பெரிய அம்பர்லாம் வச்சு சேர்ஸ் போட்டிருப்பாங்க. அவங்க வந்து அப்படியே ஜாலியாக அதில் உட்காந்துட்டு ரசிச்சிட்டு இருப்பாங்க. இதில் ஃபுல்லும் சேர் போட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். தெரியாமல் போய் எந்த சேர்லேயும் உட்காந்துடக்கூடாது. நம்ம உட்காந்ததுக்கப்புறம் தான் வந்து பேமெண்ட் கேட்பாங்க. சேச்சி, சேரில் இருக்க அமௌண்ட்டா எத்தனை ரூபா? 1 மணி நேரத்துக்கு வந்து 100 ரூபாவாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம்.
தெரியாமல் போய் உட்காந்துட்டு அதுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த சேர் மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கட்டிலெல்லாம் போட்டிருக்காங்க. ஈவினிங் டைமில் இந்த கட்டிலில் படுக்கிறனாலும் படுத்துக்கலாம். இந்த கட்டிலுக்கு எவ்வளோன்னு சொல்லி அப்படியே கேட்டுடலாம். சரிடா, இது எத்தனை ரூபா? 200. 1 மணி நேரத்துக்கு 200, ரெண்டுக்கு சேர்த்து. கப்பில் வந்தால் படுத்துக்கலாம். சேரில் உட்காந்தா 100 ரூபா, கட்டில் இருந்தால் 200 ரூபா. இந்த பீச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு போவோம். அந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும் வந்து நம்ம வந்து போகலாம். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கடலுக்குள்ளேயே இறங்கி குளிச்சிட்டு இருக்காங்க. இங்கே கூட பாருங்கள், ஃபாரினர்லாம் வந்து உள்ளே வந்து குளிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், சன்செட் ஆக போகுது. கரெக்டாக அந்த டைம் வந்து வந்திருக்கிறோம். இங்கே நிறையா கஃபேலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பீச் வியூவில் உட்காந்து அப்படியே பார்க்கலாம். அங்கே பாருங்கள், எல்லாமே சேர் போட்டிருக்காங்க. அங்கேருந்து உட்காந்து அப்படியே பீச்சோட வியூ பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் வரும்போது கொஞ்சம் நேரமாக வந்துடுங்க. ஒரு 4-4:30க்கெல்லாம் வந்துட்டிங்கன்னா உட்காந்து வேடிக்கை பார்த்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அது ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அங்கே பாருங்கள், ஃபாரினர்லாம் எப்படி போய் குளிக்கிறாங்கன்னு. இப்போ பாருங்கள், க்ளோஸ்லேயே காட்டுறேன். இந்த மாதிரி நிறையா கஃபே இருக்கும். ஃபாரினர்லாம் பாருங்கள், ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ஸ்மோக் பண்ணிவிட்டு ஜாலியாக உட்காந்து அப்படியே இந்த வியூ பார்த்துட்ருக்காங்க. இன்னும் நைட் ஆகும்போது இது எல்லாமே லைட் போட்டுருவாங்க. ஸோ அப்போ இன்னும் வந்து பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் இங்கெல்லாம் ஃபாரினர் தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. சம்மர் டைமில் வெயிலில் சன் பாத் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வருவாங்க. ஸோ எல்லாம் ஃபேமிலியாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்க, இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு பீச்சோட வியூ காட்டுறேன். பாருங்கள் எப்படி இருக்குங்க. சன் வந்து செட் ஆக போகுது. சூப்பராக இருக்குங்க. வேகமாக சன்செட் ஆகுது. அப்படியே கடலுக்குள்ளே அப்படியே இறங்குது. இங்கே பாருங்கள், ஒரு 30 செகண்ட்குள்ளே அப்படியே சன் உள்ளே போகும் பாருங்கள். வாவ், அற்புதமான காட்சி. நல்ல ஃபாஸ்ட்டாக இறங்குது. போயிடுச்சு டோட்டலாக போயிடுச்சு. வேறு லெவலுங்க. மேலேக்கு வந்து நைட் லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபாரினர்ஸ் எல்லாம் உட்காந்து பீர் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. செமையாக என்ஜாய் பண்ணுறாங்க. நம்ம ஊர் மக்களுக்கு ஆசை இருக்கும் இந்த மாதிரி பீச் சைடெலாம் வந்து ஓப்பனாக உட்காந்து பீர் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த மாதிரி இடத்துல வந்து அதெல்லாம் பண்ணிக்கலாம். இங்கெல்லாம் வந்து அலோடு தான், எந்த பிரச்சனையும் கிடையாது. ரொம்ப நேரம் சுற்றியாச்சு. கிட்டத்தட்ட 7 மணிக்கு மேலே ஆக போகுது. கிளம்புவோம். மீதி ரெசார்ட் போயிட்டு கன்டினியூ பண்ணுவோம். A few inches later. பீச்சில் உப்பு காற்று அடித்ததுனால உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருந்தது. ஸோ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நம்ம விருப்பப்பட்ட அந்த பாத்ரூமில் வந்து குளிச்சிட்டோம். உண்மையாலுமே நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பாத்ரூமில் நீங்கள் 2 டைமாவது குளிச்சிடுவீங்க. அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க பாத்ரூமில் குளிக்கிறதுக்கு. டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:45 ஆக போகுது. மதியம் சாப்பிட்டதே இன்னும் வந்து வயிறு ஃபுல்லாக இருக்குது. ஜூஸ் மாதிரி ஏதாவது குடிக்கலான்னு சொல்லிட்டு போகிறோம். சரி வாங்க போய் பார்த்துருவோம். நம்ம ஆர்டர் பண்ணது பைனாப்பிள் ஜூஸ். தேங்க்ஸ் அக்கா. ஓகே, ஜூஸ் குடிச்சிருவோம். நல்ல டேஸ்ட். அதுவும் இந்த கார்டன் வியூவில் உட்காந்து குடிக்கிறதெல்லாம் சூப்பர். நேரமாக வந்திருக்கணும். 10 மணி, யாருமே இல்லை. நமக்காக தான் இங்கே வந்து வெயிட் பண்ணுறாங்க. பட் இந்த நேரத்தில் உட்காந்து குடிக்கிறதும் நல்ல ஒரு வைப்பு தான். ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வருவோம். ஜூஸ் எல்லாம் குடிச்சு முடிச்சாச்சு. வாங்க போய் நைட் வியூ பார்த்துடலாம். இது வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற கார்டன் ஏரியா. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பில்டிங் தான் வந்து நம்ம ஸ்டே பண்ணிக்கிற ரூம். இது வந்து ப்ரீமியம் லேக் வியூ காட்டேஜ் ரூம்ஸ். இந்த ரூம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கார்டன் வியூ ரூம்ஸ். ஸோ இங்கே வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா 3 டைப் இருக்குது. லேக் வியூ, ப்ரீமியம் லேக் வியூ, கார்டன் வியூ. ஸோ 2 ரூம் வந்து நம்ம பார்த்துட்டோம். இதுக்கடுத்த 3வது ரூம் போய் பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரூம் தான் வந்து லேக் வியூ ரூம்ஸ். இந்த பக்கம் இருந்தும் நம்ம லேக் வந்து பார்க்கலாம். இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா கார்டன் ஏரியா, ஆர்ச்சரி, இந்த ஊஞ்சல் இது மாதிரியெல்லாம் இங்கே இருக்கும். ஸோ நம்ம வந்து டைம் பாஸ் பண்ணுறது அப்படின்னா இந்த இடத்த நல்லாவே டைம் பாஸ் பண்ணலாம். அப்படியே நடந்தோம்னா லேக் வியூவில் இருக்க டேபிளெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல உட்காந்து அப்படியே லேக் வியூ பார்க்கலாம். ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த இடம் பாருங்கள். இந்த டைம்லேயும் மீனெல்லாம் பிடிக்கிறாங்க. இந்த ஒயிட்டாக தெரியுது எல்லாமே போட்டு தான். ஸோ மீன் பிடிச்சிட்ருக்காங்க. காலையில் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உள்ளே வந்து அந்த கக்கா இறைச்சி எடுத்த வீடியோலாம் போய் பார்த்தோம் நம்ம கயாக்கிங் பண்ணி. சரி, அப்படியே நம்ம ரூமுக்கு போயிடலாம். போகிற வழியில் இங்கே ஒரு ஊஞ்சல் இருக்குது. வந்ததுலேருந்து இன்னும் ஊஞ்சல் ஆடல. நம்ம ஸ்டே பண்ணிக்கிற ரூமோட வியூ மட்டும்தான் டே டைமில் காமிச்சிருக்கேன். இன்னும் மற்ற ரூம்ஸ் எல்லாம் உள்ளே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இன்னும் நான் காட்டவே இல்லை. அதே மாதிரி ரெசார்ட்டும் இன்னும் அவ்வளோவா எக்ஸ்ப்ளோர் பண்ணல. இந்த வீடியோ இன்னும் கண்டினியூ ஆகும். 2வது வீடியோ முடிஞ்சு 3வது வீடியோவில் இங்கே இருக்கிற ரூம்ஸ், அடுத்த லேக் வியூ ரூம், அந்த கார்டன் வியூ ரூம், அது எல்லாமே உங்களுக்கு நான் காட்டுறேன்.
ஓகே, செம்ம டயர்ட், ஒன்றுமே முடியல. காலையிலேருந்து சுற்றிட்டோம். நாளைக்கு காலையில் என்ன ப்ரோக்ராம் அப்படின்னா, விடிய காலை ஒரு 5:30 மணிக்கு எழுந்து குமரகம் போய் அங்கே ஒரு போட்டிங்கில் சின்ன சின்ன வில்லேஜுக்குள்ளே போய் சன்ரைஸ் வந்து அங்கே பார்க்க போகிறோம். அதை முடிச்சுட்டு குமரகத்தில் ஹவுஸ் போட் இருக்குது, அதை கொஞ்சம் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருக்குது. அதுக்கப்புறம் வைக்கம், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பெரியார் வந்து வைக்கம் வீரர்னு சொல்லுவாங்க. அவர் இங்கே இருக்கிற டெம்பிளில் வந்து போராட்டமெல்லாம் பண்ணார். இந்த கோயிலுக்கு போய் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஈவினிங் இந்த சைனீஸ் ஃபிஷ் நெட்டில் வந்து ஃபிஷ் எடுக்கிறது. இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்த லைட்டெல்லாம் போட்டிருக்காங்களா, அங்கே வந்து ஒரு நைட் லைஃப் இருக்குது, கடைகள்லாம் இருக்குது. அதோட கரையிலே வந்து கடையெல்லாம் இருக்கும், அது சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் மாதிரி நாளைக்கு ஃபுல் டே வந்து அப்படியே போகும். ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, குட் நைட். காலையிலேருந்து மீட் பண்ணுவோம்.